அவங்க அந்த இடத்துல எதை மறந்தாங்க தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை. அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 106:13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அந்த கிரியைகளை கண்டு துதிக்கிறோம், கிரியைகளை மறந்ததுனால முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் அதனாலதான் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. மீட்டிங் முடியல. சகல உபகாரங்களையும் மறந்துடாத. நீ மறந்துட்டேன்னா உன் வாயில என்ன இருக்கும் தெரியுமா? முறுமுறுப்பு இருக்கும். சிவந்த சமுத்திரம் விளக்கப்பட்டது, பார்வோன் சேனை வீழ்த்தப்பட்டது, இவர்கள் மீட்கப்பட்டது, இதெல்லாம் கண்டு தாங்க முடியாம புகழ்றாங்க. 15:1 பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடுறாங்க. 3 நாள்ல மறக்கிறாங்க. கர்த்தர் நம்மை நடத்தினது, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தது. இந்த ஆண்டு 3 மாசம் ஆகல, மறந்துட்டோம். ஆமென். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். நம்ம மறக்க மறக்க எந்த வாயிலிருந்து துதி ஜாஸ்தியா வந்துச்சோ அந்த வாயிலிருந்து என்ன வருது தெரியுமா? முறுமுறுப்பு. ஆண்டவர் ஆரோனின் கோல துளிர்விட வைத்ததை எதற்கு தெரியுமா? அந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ண. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தேவனிடத்துல சொல்றோம் தெரியுமா? அது முறையிடுதல். மனுஷங்கிட்ட சொல்றோம் தெரியுமா? அது முறுமுறுக்கிறது. இவங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பார்வோன் சேனை வந்தபோது தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பா பார்வோன் சேனை வராம்பா அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்றது முறையிடுறது. இன்னொருத்தர்கிட்ட சொல்றது தெரியுமா? அது முறுமுறுக்கிறது. பார்வோன் சேனை வரான் தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுறதுன்னா என் இருதயத்து குமுறல் எல்லாம் நான் சொல்றது. யார்கிட்ட சொல்றேன்? அப்பாட்ட சொல்றேன். முறையிட்டு வாங்க. இங்க உண்மையில இவங்க முறுமுறுத்தாங்க. மாறாவ கர்த்தர் எதுவா மாற்றினார்? மதுரமா மாற்றினார். முறுமுறுத்து வாங்கிறாத. எதுவும் முறுமுறுத்து வாங்காத. நீ முறுமுறுத்து வாங்கிருவ. ஆனா அந்த பரீட்சை பார்த்த லிஸ்ட்ல நம்பர் கூடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. துதித்தலும் முறுமுறுத்தலும். அந்த முறுமுறுப்பு வர காரணம் ஆண்டவர் செஞ்ச சீக்கிரமா மறந்துடுறோம், ஈஸியா மறந்துடுறோம். 3 நாள் தான் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுனால பரவாயில்ல, 3 நாள் தான் ஆச்சு. 4வதாக இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் தெரியுமா? யாத்திரை 16வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமே. ஆனால் தாவிலை, இந்த தாவிலைன்னா பரவாயில்ல, கர்த்தர் கையால் செத்து போனா இதுக்கு அங்க செத்தாலே பரவாயில்ல. இவர்கள் சாவை விரும்பினார்கள். ஆண்டவர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு தளர்ந்து சாவை விரும்புறோம் தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த சாவை விரும்புகிறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. வேதத்தில் சாவை விரும்பின 2 பரிசுத்தவான்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று எலியா, இன்னொன்று யோனா. வரட்டு அங்க இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உண்டு, மோசே. என்னாகமம் 11:15 மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு தெரியுமா? நம்ம சாவை விரும்பி ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம் தெரியுமா? அப்பா பிளீஸ் பா, என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. சிலதை ஃபேஸ் பண்ண தயங்கி இந்த சாவை விரும்புறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. கடந்த நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்ல, கிரகிக்க முடியாத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மோசைக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா கானானுக்குள்ள கொண்டு போகல. இதே போலதான் எலியாவும் ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும். இந்த எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல ஒண்ணு என்ன தெரியுமா? எலிசாவை அபிஷேகம் பண்ணது மட்டும் இல்ல, எகுவையும் அபிஷேகம் பண்ணும். ஆனா எலிசாவை மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவார். எகுவை அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துருவார்.
ஆண்டவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது தெளிவாக பேசின வார்த்தை, சாவை விரும்பி உன் ஆயுளை குறைக்காதே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மோசே கிட்ட என்ன சொல்ல, உன்னை கொண்டு நான் கூட்டிட்டு போவேன் தானே சொல்லுவார். மோசே ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். சரி மோசே, யோசுவாட்ட கொடுத்துட்டு வா, அவ்வளவுதான். எலியா சொல்ல, என் பிதாக்கு எலியாக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார், நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எகுவ அபிஷேகம் பண்ணணும். இன்னொரு ராஜாவை கூட சொல்லுவார். எலிசா மேல சால்வே போட்டுறார். சரி நீ கிளம்பு வா, நீ சொன்ன என்கிட்ட வா. எகுவ அபிஷேகம் பண்றது எலிசா, ஆனா கர்த்தர் கொடுத்தது எலியா கிட்ட. இவங்களுக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா இன்னும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பதற்கு எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்படி இருந்து நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியமானதா? இஸ்ரவேல் ஜனங்கள் சாவை விரும்பினாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? நான் பண்ணலப்பா, அவங்க கேட்டாங்கப்பா. உபாகமம் 30:19 கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, அடுத்த வார்த்தை, ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த அக்னி அனுமதிச்சிருக்கிறார். என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த தண்ணீரை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாவத மேல் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. இந்த நீ ஏலிமை காணணும்னா ஏலிமை கண்டுதான் ஆகணும். காணான் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மோசே சொல்ற, நீ இதுவரை பார்க்காத உபத்திரவமா மோசே? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு கொல்லணும்னு பார்வோன் சட்டம் போட்டான். அந்த உபத்திரவம் உனக்கு தெரியுமா மோசே? நீ அழுதா செத்துற வேணும். உங்க அம்மா 3 மாசம் வாயை பொத்தி பொத்தி வச்சிருந்தா, இதை விட என்ன மோசே நீ உபத்திரவத்தை பார்க்க போற? இதுல எல்லாம் நான் உன்னை கடத்தி 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 கொண்டு வந்து இதுவரை கொண்டு வந்தோடனே இப்போ உபத்திரம் என்ன, ஜனங்களை இறைச்சி வேணும்னு அழுதாங்க. நீ சந்தித்த உபத்திரவத்தை விடவா இப்பொழுது நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரவம்? நீ எவ்வளவு பெரிய, நீ அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டவன் அல்லவா? இப்ப நீ சந்திக்கிறதை நான் உன்னை அதையே கடக்க பண்ணுனேன், இதை கடக்க பண்ண மாட்டேனா? சாவை விரும்பாதே சபையே. இந்த பூமியில கர்த்தர் நீ வாழும்படி, அது கொஞ்ச காலமோ நிறைய காலமோ, ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம், ஒரு நாள் ஊழியம், யோவான், அது ஆண்டவர் டிசைட் பண்ணட்டும். ஆனா நீயா விரும்பி தெரிந்தெடுக்காதே. அவன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே தான் தாவீதை பாருங்கள், இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஜெபத்தை பாருங்கள். 102வது சங்கீதம் 23-24 வசனத்துல, வழியில என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கும் போது நம்ம சாவை தீர்வாய் பார்க்கிறோம். ஜீசஸ் தீர்வா பாருங்க. சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தெரியுதா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பரீட்சை பார்க்கிறோம் வாழ்க்கையில எல்லாம். இந்த மோசே போலதான் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு, ஐயோ இதை நான் பாத்திர மாட்டேன்பா, இதை நான் இன்னைக்கு இதை நிறைய ஃபேஸ் பண்ண முடியாதனால சூசைட் பண்றாங்க. நீ மரிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது உனக்காக அவர் மரித்ததை மட்டும் நினைத்துப்பார். மரிக்கணும் செத்துறணுங்கிற எண்ணம் வரும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யூதாஸ் அல்ல, யூதாஸ் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக நான் வாழும்படி
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போறதுனால் நான் சொல்லி விடுகிறேன். ஐந்தாவதாக இவர்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ணினார்கள். யாத்திராகமம் 16:27 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். எதை சேர்க்க புறப்பட்டார்கள்? மன்னாவை. ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லப்பா அது கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள். இல்ல நாங்க அந்த நாளும் வேலை பார்ப்போம், 100 ரூபாய் லாபம் கிடைச்சா வேண்டானா இருக்கு. ஓய்வு நாளை அசட்டை பண்ண இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆனால் அந்த நாளில் போனவர்களுக்கு அவர்கள் அதை காணவில்லை என்று. ஓய்வு நாளை அசட்டை, கர்த்தருடைய நாள், அது கர்த்தர். இந்த நாளை விசேஷப்படுத்தக்கூடாது. அந்த நாளில் கர்த்தருக்கென்று மற்ற நாட்களில் கொடுக்கிற நேரத்தை விட நம்ம அதிக, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு, எல்லாருக்குமே அலுவல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு. அதனால பாருங்க, நீங்க 6 நாள் ஆராதிச்சுட்டு ஒரு நாள் வேலைக்கு போனா சொன்னார் இல்ல, அவருடைய நோக்கம் ரொம்ப லெகுங்க, ரொம்ப லெகு. நீ நல்ல வேலை பாரு, ஒரு நாள் என் சமூகத்துல வந்து உட்காருங்கிறார். ஆமே இல்ல ஆண்டவரே, அப்படி நாங்க அப்படிதான் போவோம், இப்படிதான் போவோம். ஒரு புழு வயிற்றுல மாட்டினாலே முடிஞ்சு நம்ம கதை. இவ்வளவு தான் உண்டு. நம்ம சூருன்றோம் இல்ல, சாப்பிடுறீங்களா? ஒரு புழு மொத்த கதையை முடிச்சிடும். இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இல்ல ஆண்டவர் நாங்க ரொம்ப பிஸி. ஆமே, ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க, மகிழ்ச்சியோட நியாயப்படி ஃபுல் டே இருக்கணும். 10 பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர விட்டுருக்கணும். ஆமே, நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதே ஏதோ சாதிச்சது போல. இன்னைக்கு நான் சீக்கிரமே சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆண்டவர் சொல்ல, ரொம்ப பேசாத, சீக்கிரம் கூட்டிட்டு போயிரு. சீக்கிரமே. ஹல்லேலூயா. ஆமே, அசட்டை பண்ணக்கூடாது. என்னதான் வேண்டாம். முதலாவது தேவனுடைய நல்லா ஆராதிச்சுட்டு நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு நிறைவா போய் உங்க கடமையை செய்யுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. 6வதாக அவர்கள் வாதாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:2 ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். இந்த வாதாடுற இடத்துல தான் கண்மலைக்கு மேல அடி விழுது. வாதாடுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க.